இப்ப நான் வரல இல்லன்னு போறாங்களே, எதுக்கு போகணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா எல்லாருமே இருங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் தான். எல்லாம் துண்டவனே துணிஞ்சவனே ஓடிட்டு இருக்காங்க லிட்டரலா. சரிங்களா, எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. அவங்க பண்றதும் புரிய மாட்டேங்குது, எதுக்கு இப்படி ஓடுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அவங்க காசு வந்து ஓடி இருக்க மாட்டாங்களே, அதுதான் கஷ்டம். கண்டிப்பா போக மாட்டாங்க. பொறுப்பு இருந்திருப்பான்ல, நாங்க தான் நம்பிட்டாங்க, நம்பி நாங்க பொறுப்பு இருப்பான்ல. ரியா மலை குரங்கு. இல்லடா தம்பி, பொறுப்பு இருந்திருப்பான்ல, அவங்கள கேளுங்க. இப்ப இது என்னன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க அமௌண்ட் கொடுத்துட்டீங்க சரியா, நீங்க வந்து பொறுமையா இருக்கலாம். நீ இப்படி சண்டை போடுறது வேஸ்ட்ன்னு தான் சொல்றேன். ப்ரோ இதனாலதான் ப்ரோ நாங்க அமைதியா இருக்கோம். இல்ல அது சொல்லியாச்சு, எங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுத்தாச்சு. ப்ரோ அமௌண்ட் வரையும் தயவு செஞ்சு எதுவும் திட்டவும் செய்யலாம், எதுவும் பண்ண வேணாம் ப்ரோ. பொறுமையா இருந்தா என்ன நம்ம பண்றாங்க குரூப்ல எனக்கு வருது. அவரு நான் இல்ல அந்த குரூப்ல, கைன்சலிங் குரூப்ல அவங்க என்ன தெரியுமா கேக்குறாங்களா, நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புன காயின், நீங்க பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் அனுப்புங்க, நீங்க யாருக்கு பேமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா நாங்க வந்து நானே போட வேணாம்னு சொல்லிடுறேன் காசை. இதெல்லாம் என்ன ப்ரோ எனக்கு புரியல. நான் காசு கொடுக்கல, அவங்க 2 பேர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு தெரியாதாங்க, அப்ப இழிச்சுட்டாங்க காசு வாங்கும் போது. ஏன்னா எல்லாமே வந்துட்டு தான் இருக்கீங்க, எல்லாம் அமைதியா இருக்கும். எதுக்கு காசு வரட்டும் வரட்டும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம இருக்காங்க. வேணாம் வாங்க ரோசி, எனக்கு எது ஃபேக் ஐடி எது ஒரிஜினல் ஐடி பயமா இருக்கு. வேணாம் நான் ரோசிக்கு சீட்டு கொடுங்க. வேணாம் கீழே இருக்காங்க. சிஸ்டர் மேல வாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ ஆமா அதான் குதிக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் வரலன்னா, ஈவினிங்ல 2 நாள் வெயிட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. வரலன்னா அப்ப தெரியும் யார் யார் உள்ள என்ன இது போவாங்க, யார் யார் அக்கௌண்ட் இதாகும். போன் நம்பர் இருக்குல்ல, நான் இப்பயும் கேக்குறேன், இவர் எதுக்கு போகணும் நீங்க சொல்லுங்க. சாரு நீங்க லவ் கேக்குறேன், லவ் தெரியும்ல கேக்குதா, அவர் டே கூட்டுவாங்க ஒரு ஒன்னு கேளுங்க கேக்குதா, ஏன் ப்ரோ போகணும், ஏன் இருந்து சொல்லுங்க ப்ரோன்னு கேளுங்க. நான் எல்லாத்தையும் கேக்குறது சரி, மாமா வந்து பேசினாலே கத்துறேன்ட்டாரு. அதாவது நான் வாயே திறக்கிறது கிடையாது. ஏன் நான் ஒண்ணு கேக்குறேன் சாரு, இப்ப முதுகுல குடுத்துட்டேன், இவரு என்ன பண்ணாரு ஏன் அவ்வளவு பண்ணித்தர யூசர்ஸ்க்கு கொண்டு வந்து கஷ்டப்பட்டு இங்க ஆள் கூட்டு வர நம்ம ஏதாச்சும் பண்ணாரா நீங்க சொல்லுங்க. நான் விஜய் ப்ரோக்கு நான் எவ்வளவு தடவை சிஎஸ் கேட்ட தெரியுமா, கீழே தரல 2-3 நாள் இவ்வளவு சப்போர்ட் பண்றேன், காயின் அடிக்கிறேன், சிஎஸ்ஏ கொடுக்கல. நான் சிஎஸ் பண்ணிட்டு இருக்கேன், வர முடியலையா? நீங்க சீட்டு நீங்க வந்து இந்த ஆப் அலோவ் கொடுங்க, அலோவ் கொடுத்தாதான் நீங்க சீட்டு டச் பண்ண வர முடியும். நீங்க செட்டிங்ஸ்ல போய் அலோவ் கொடுங்க. இப்போ மட்டும் எப்படி வந்தீங்க? ஹலோ கேக்குதா?
ரோஸ் சிஸ்டர் இருக்கீங்களா? திருப்பி விட்டு இறக்கி விடுறீங்களா யாராச்சும்? அவரு சொல்லி விட்டாங்க. சீட்டில் யாரும் இறக்கல, அவங்க மாறான்னு நினைக்கிறேன். சிஸ்டர் பேசுங்க. கேக்குதா? இல்ல நீங்க பேசுற கேக்கல. நீங்க போயிட்டு ஆப் வந்து அலோ கொடுங்க, அலோ கொடுத்தாதான் வரும்.